ஒரு ஊழியக்காரரு ஸ்டேஜ்ல ஏறுறதுக்காக பெரிய ஊழியக்காரர் கார்ல பிரயாணம் பண்ணிட்டு இருந்தார். பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ அந்த டிரைவரோ யாரோ ஒருத்தர் முன்னாடி நின்றவங்க சொன்னாங்களாம், நீங்க போய் ஒரு 2-3 பேரை தொட்டிங்கல்ல, தொட்ட உடனே அவங்களுக்குள்ள அப்படி ஒரு சுகத்தையும் வல்லமையும் அவங்க எல்லாம் அனுபவிச்சாங்க. ஏதோ அவர் புகழ்ந்து என்ன செஞ்சார் அந்த மனுஷன்? இந்த மனுஷன் என்ன செஞ்சார் தெரியுமா? உடனே காரை திருப்பிட்டு ரூமுக்கு போயிட்டாராம். எங்க ரூமுக்கு போயிட்டு 2 கையும் உயர்த்தி சொன்னாராம், ஐயா உம்முடைய மகிமைக்காக மற்றா இருக்கட்டும். இந்த கைய போய் பெருசா சொல்லிட்டானுங்களே ஆண்டவர். என்ன ஒரு இன்டென்சிட்டி காணி. இவரை கர்த்தர் பயன்படுத்தாம என்ன செய்வாரு? இந்த மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தாம என்ன செய்யாரு? தன்னுடைய மகிமையா ஒருவனுக்கும் அவர் என்ன செய்யறதில்ல கொடுக்கிறதே. இந்த பேசிக் ஃபவுண்டேஷனை நீயும் நானும் புரிஞ்சுக்கிட்டா போதும். வருகின்ற நாட்கள்ல கர்த்தர் இந்த அற்பமான சரீரத்தை வைத்து மகிமையான ஊழியத்தை செய்ய வைப்பார். சின்ன விஷயத்துல கூட ஆண்டவர்கிட்ட அந்த மகிமை எடுக்காத, திருடாத. ஐயா என் பேர் வேண்டாம், மறைஞ்சுக்கோ. நீ மட்டும் மறைய ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்க, நான் சொல்றேன், போற இடத்துல எல்லாம் உன்னை வச்சு கர்த்தர் அப்படியே அல்வா சாப்பிடுறது மாதிரி டக்கு ஊழியத்தை நிறைவேற்றிட்டு போய்கிட்டே இருப்பாரு. அதுக்கு பேரு புகழலாம். உன் பேரு எப்ப பெருமைப்படும் நான் சொல்றேன். 1 மில்லியன் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் முன்னாலாம் ஐயா இதெல்லாம் வெறும் 20 லட்சம் தான். ஆண்டவர் பல கோடி ஜனங்களுக்கு முன்னாடி, தூதர்களுக்கு முன்னாடி உன் பேரை சொல்லுவாரு. அதை நோக்கி ஓடு. அல்லேலூயா.